அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் சுவாசத்தைக் கொண்டு மனதை எப்படி அடக்குவது என்று பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, மனதை அடக்கிவிட்டேன். அலைகளற்ற குளம் போல என் உள்ளம் மாறிவிட்டது. இப்போது நான் எதை அனுபவிப்பேன்? அந்த ஞானம் தரும் சுகம் எப்படி இருக்கும்? அதற்கு அந்த சித்தர் ஒரு புன்னகையுடன் பதில் சொல்கிறார். மகனே, அந்த சுகத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது அனுபவித்தவருக்கு மட்டுமே தெரியும். ஒரு ஊமை மனிதன் தேனை சுவைத்தால் அதன் சுவையை அவனால் விவரிக்க முடியுமா? அவன் அனுபவிப்பான், ஆனால் சொல்ல முடியாது. அதுபோலத்தான் ஆத்ம சுகமும். இருப்பினும் அந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள அவர் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார். சித்தர் சொல்கிறார், ஒரு நதி இருக்கிறது. அது காடு, மேடு, மலை என எத்தனையோ இடங்களில் அலைந்து திரிந்து ஓடுகிறது. அந்த நதிக்கு எப்போது ஓய்வு கிடைக்கும்? எப்போது அதற்கு முழுமையான சுகம் கிடைக்கும்? அது ஓடிச் சென்று கடலில் கலக்கும்போதுதான். நதி கடலில் கலந்த பிறகு நான் கங்கை, நான் யமுனை என்கிற அதன் தனிப்பட்ட பெயர் மறைந்து விடுகிறது. அது கடலாகவே மாறிவிடுகிறது. அதுபோலத்தான் உன்னுடைய மனம் அந்த பரமாத்மாவோடு ஒன்று போகும்போது, நான் இன்னார், எனக்கு இந்த துக்கம் இருக்கிறது என்கிற உன்னுடைய சிறிய அடையாளம் மறைந்து நீ அந்த பிரபஞ்ச பேரானந்தமாகவே மாறிவிடுகிறாய். சித்தர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். உலகில் நீ அனுபவிக்கும் சுகங்களெல்லாம் தற்காலிகமானவை. ஒரு இனிப்பை சாப்பிடுகிறாய், அந்த சுவை சிறிது நேரத்தில் மறைந்து விடுகிறது. ஒரு புகழை அடைகிறாய், அது சில நாட்களில் மறந்து போகிறது. ஆனால் ஆத்ம சுகம் என்பது வற்றாத ஊற்று. அது உனக்குள்ளேயே இருக்கிறது. நீ வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்பினால் அங்கே நீயே ஆனந்தமாக இருப்பாய். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் வெற்றியை தேடினாய். வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வி கிடைத்தால் துக்கம் என்று நினைத்தாய். ஆனால் இந்த இரண்டையும் கடந்த ஒரு சுகம் இருக்கிறது. அதைத்தான் நான் ஸ்திதப்பிரஜ்ஞன் நிலை என்று சொன்னேன். அந்த நிலையில் இருப்பவனுக்கு உலகத்து இன்பங்களோ துன்பங்களோ ஒரு பொருட்டல்ல. நமது வாழ்க்கையில் நாம் எதையாவது அடைந்தால்தான் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோம். புது கார் வாங்கினால் மகிழ்ச்சி, பதவி உயர்வு கிடைத்தால் மகிழ்ச்சி என்று நிபந்தனைகளை விதிக்கிறோம். ஆனால் சித்தர் சொல்கிறார், மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வருவதல்ல, அது உனது இயல்பு. மேகங்கள் விலகினால் சூரியன் தெரிவது போல உன் ஆசைகள் விலகினால் உனக்குள் இருக்கும் ஆனந்தம் தானாக தெரியும். இதை கேட்ட பிராமணனுக்கு ஒரு பெரிய தெளிவு பிறக்கிறது. அவன் கேட்கிறான், சுவாமி, இந்த உயர்ந்த நிலையை அடைந்த ஒருவன் மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்புவானா? அவனுக்கு மீண்டும் கர்ம வினைகள் சேருமா? அந்த வினைப்பயன் மற்றும் விடுதலை பற்றிய நுட்பமான விளக்கம் அடுத்த பகுதியில்.